வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண எலுமிச்சை உங்க வீட்ல தினமும் இருக்கும். ஆனா அந்த எலுமிச்சைய ஜூஸா குடித்தால் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது தெரியுமா? தினமும் சிலர் காலையில எழுந்த உடனே எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறார்கள். சிலர் உடல் எடையை குறைக்க குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, இன்னும் சிலர் அவங்களுடைய சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்காக குடிக்கிறார்கள். ஆனா எலுமிச்சை ஜூஸ் எல்லாருக்கும் நல்லதா? எப்ப குடிக்க வேண்டும்? யார் குடிக்க கூடாது? அதிகமா குடிச்சா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும்? எத்தனை நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும்? இப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோல அறிவியல் ஆதாரங்களுடன் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளின் அடிப்படையில நம்ம இந்த வீடியோவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். எலுமிச்சையில இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்திடலாம். ஒரு எலுமிச்சையில கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சிறிதளவு விட்டமின் B6. இந்த சத்துக்கள் தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. ஸோ இதனால தான் நம்ம லெமன் ஜூஸை எல்லாருமே விரும்பி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லெமன் ஜூஸை எடுக்க உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், உடலுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால சளி காய்ச்சல் வருவதற்கான அந்த வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். வரதுக்கான காரணம் அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குது. ஆனா லெமன் ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே சர்ன்னு அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல் செல்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும். உடல்ல ஏற்படக்கூடிய காயங்கள் எல்லாமே விரைவிலே ஆற ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு செல்களை செயல்பாடுல வச்சுக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. ஸோ உங்களுடைய செல்களை இளமையா வச்சுக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல்ல நீர் சத்துடன் வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், காலையில எந்திரிச்சோன்னா டீ காஃபி அப்படின்னு குடிப்போம். ஸோ அது உடலுக்கு நல்லதே கிடையாது. டீ காஃபி குடிக்கிறதுனால உடலுக்கு பல விதமான தீங்கு வரும். ஸோ அது அடுத்த டாபிக், அதை விட்டுருங்க. நீங்க இரவு முழுக்க என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்க. ஒரு 8ல இருந்து 9 மணி நேரம் நல்லா தூங்குவீங்க. அந்த தூங்குற டைம்ல தண்ணியே குடிக்க மாட்டீங்க. இதனால என்ன ஆகும்னா, அந்த டைம்ல உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். ஸோ அதை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க காலையில வெறும் வயிற்றுல நீங்க லெமன் ஜூஸை குடிச்சிட்டீங்கன்னா உங்க உடல்ல நீர்ச்சத்து சமநிலை மெயின்டைன் ஆக்கப்படும். ஸோ இதனால நீர் இழப்பு உடல்ல ஏற்படாது. நீர் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை தடுக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. இப்போ நம்மளே நார்மலா ஒரு வீட்டுல ஒரு செடி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் போது அது நல்லா செழிப்பா வளரும், நல்லாவே பூக்கள் பூக்கும். நீங்க ஒரு வாரமோ இல்ல ஒரு நாளோ தண்ணி ஊத்தாம விட்டுருங்க, இந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த செடி அப்படியே வாடி வதங்கி போயிடும். அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுமே. நம்மளுடைய செல்களுக்கு தண்ணி ரொம்பவுமே முக்கியம். அப்பதான் தண்ணி ஊத்த தான் அந்த செல்கள் நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும். இல்லைன்னா ரொம்பவே டல்லாயிரும். அதே மாதிரி தான் எலுமிச்சை ஜூஸை நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சியா இருப்பீங்க. அதுவும் முக்கியமா கோடை காலங்கள்ல வரக்கூடிய அந்த சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடலை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல ஹைட்ரேஷன் நிலையில வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்திற்கு உதவியா லெமன் ஜூஸ் இருக்குது. உணவுக்கு பிறகு அல்லது காலை நேரத்தில் நம்ம அளவா எடுத்து குடிச்சுக்கிட்டோம்னா செரிமான அந்த சுரப்பிகளை தூண்டி வேகமாகவே செரிக்க வைக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நல்லாவே செரிக்கும். நம்ம உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாகவே செரிச்சு நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சிலருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசம் ஏற்படும். ஸோ இதனால ஒழுங்கா செரிக்காது. இதனால மலச்சிக்கல்லாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. நீங்க எப்பெல்லாம் ஹெவியா சாப்பிட்றீங்களோ, சிலர்லாம் சண்டே டைம்ல நான்வெஜ் நல்லா ஹெவியாவே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் ஹாஃப் லெமனை புழிஞ்சு அதில் சிறிதளவு சால்ட் கலந்து நீங்க குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமும் வராது. அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சிறுநீரக கற்கள் உருவாகிற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுதுங்க. லெமன்ல சிட்ரிக்
ஆசிட் இருக்குது. இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, அந்த சிறுநீரக கற்கள வந்து வரவிடாம தடுக்குது. முக்கியமா வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாவே வரும். ஏன்னா, அவங்க வயது அதிகரிக்கும்போது அந்த தாகம் வந்து குறைஞ்சிரும். அதனால தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஸோ தண்ணி குடிக்காதனால என்ன ஆகும்னா, சிறுநீரக கற்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அத எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. சிறுநீர்ல சிட்ரேட் அளவ உயர்த்துறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. அதனால தாராளமாக வயதானவர்கள் இந்த லெமன் ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 5வது நன்மை, சருமத்த அழகா வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. லெமன்ல என்ன இருக்குதுன்னா, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி ஏன் நம்மளுடைய சருமத்த அழகா வச்சுக்கிறதுனா, அது வந்து கொலாஜன உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படும். அது என்னங்க கொலாஜன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நம்மளுடைய உடம்புல இயற்கையாகவே கொலாஜன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம உடம்புல இருக்குங்க. உடம்பே உற்பத்தி செய்யும். ஆனா வயது அதிகரிக்க அதிகரிக்க அதனால உற்பத்தி செய்ய முடியாம போயிரும். 30 வயசு ஆனாவே அந்த கொலாஜன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். இப்ப 40 வயசுல ரொம்பவே கம்மியாயிரும். 50 வயசுல ரொம்ப கம்மியாயிரும். 60 வயசுல ரொம்ப கம்மியாகும். ஸோ இப்படி கம்மியாயிட்டே இருக்கும்போது நம்ம முகங்கள்ல முகச்சுருக்கங்கள், அப்புறம் டல்னஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அத ஈடுகட்டுறதுக்கு தான் நம்ம லெமன் ஜூஸ குடிக்க சொல்றோம். விட்டமின் சி நிறைந்த உணவுகள சாப்பிட சொல்றோம். ஏன்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்திய வந்து உற்பத்தி பண்றதுக்கு பயன்படும். ஸோ நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா, கொலாஜன் வந்து அதிகமாவே உங்க உடல்ல உற்பத்தி ஆகும். இதனால உங்களுடைய அந்த தோல் வந்து நீங்க பாதுகாக்கப்படும். ஸோ உங்களுடைய அந்த முகச்சுருக்கங்கள் வந்து தாமதப்படுத்தப்படும். தோல் வந்து நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். அந்த முதுமை எல்லாத்தையும் தாமதப்படுத்தலாம். ஸோ நீங்க எப்பவுமே இளமையா இருக்கணும்னா, லெமன் ஜூஸ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மு புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல பொலிவான ஒரு ஸ்கின்ன குடுக்குறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. நெறைய பேர கேளுங்களேன் வயதானவர்கள்ட்ட. அவங்க ரொம்பவுமே யங்கா இருப்பாங்க. சிலர்லாம் பார்க்கும்போதே தெரியும். ரொம்பவே யூத்தா இருப்பாங்க. ஆனா அவங்க வயசு கேட்டா 70, 80 சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஃபேஸ பார்த்தா அப்படி தெரியாது. அவங்களுடைய உடல பார்த்தா தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டா என்னோட ஹேபிட் வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்த கொடுக்கும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடைய குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து உதவுங்க. ஆமாங்க, லெமன் ஜூஸ நீங்க காலையில வெறும் வயிற்றில சுடு தண்ணீல வந்து 1/2 லெமன எடுத்து பிழிஞ்சு விட்டு, அதுல உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான நாட்டு தேனை நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உடல் எடை குறையும். அது கூடவே நீங்க வந்து உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும். வெறும் லெமன மட்டும் குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. அது கூடவே நீங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன வந்து காணலாம். ஏன்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே அந்த லெமன் வந்து கரைச்சிரும். அதே மாதிரி அது கூட வந்து நீங்க சரியான உணவுகள், டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, நல்லாவே நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ நீங்க 1 வாரம் தொடர்ந்து எடுத்தாவே பயங்கரமான ரிசல்ட் வந்து உங்க உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடைய குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இந்த லெமன் ஜூஸ் வந்து இருக்குது. தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவோனாய்ட்ஸ் அது வந்து இதயத்திற்கு ரொம்பவுமே உதவியா இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியமும் இதயத்துக்கு தேவையான ஒரு சத்து. ஸோ அதுவும் லெமன்ல வந்து இருக்குது. அடுத்து வந்து ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. இதயத்த ஒட்டுமொத்தமா பாதுகாக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. ரத்த நாளங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, நெறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வருது. எதனாலனா கொலஸ்ட்ரால் அதிகமாகறனாலயும், கொழுப்புக்கள் வந்து இதயத்த சுத்தி இருக்கிறதுனாலயும். ஸோ அத எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு லெமன் ஜூஸ் வந்து உதவியா இருக்கு. கொழுப்ப சுத்தி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால சரி பண்றதுக்கும், நச்சுக்கள வெளியேற்றதுக்கும் லெமன் ஜூஸ் வந்து உதவியா இருக்குது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதல அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. ஏன்னா இதுல வந்து விட்டமின் சி இருக்குது. நம்ம வந்து இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், இப்ப கீரை, பருப்பு, நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்றோம்னா, அதுல இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நம்ம உடலால முழுமையா உறிஞ்சிக் கொள்ள முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, எலுமிச்சைய வந்து பிழிஞ்சு விட்டு சமைச்சாலும் சரி, இப்ப நீங்க ஒரு மீன் சமைக்கிறீங்க அப்படின்னா, அது மேல வந்து லைட்டா லெமன வந்து பிழிஞ்சு விட்டுட்டு மீன் சமைக்கலாம். இப்ப ஒரு கீரை கூட்டு வைக்கிறீங்கன்னா, அது மேல வந்து லெமன லைட்டா பிழிஞ்சு விட்டுட்டு நீங்க கூட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் பண்ணும்போது, உங்க உடலால முழுமையான இரும்புச்சத்த வந்து உறிஞ்சிக் கொள்ளும். இல்லைன்னா நீங்க அந்த கீரை சாப்பிட்டதுக்கு பிறகு 1 கிளாஸ் லெமன் ஜூஸோ, இல்ல ஒரு நெல்லிக்காயோ சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சை வந்து கல்லீரல சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன்னா நச்சுக்கள வெளியேற்றும் தன்மை கொண்டது கல்லீரல். ஸோ அத வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், அத வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது.
அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்த குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுதுங்க. நம்ம அளவா குடிச்சு, அது நீங்க இப்ப வந்து ஒரு லெமன் லெமன பிழிஞ்சு விட்டு, அதில கொஞ்சம் சிறிதளவு தண்ணீய நீங்க கலந்து, நீங்க வாய கொப்பளிச்சு நீங்க துப்பிட்டீங்கன்னா, உங்க வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சுரும். இதனால என்ன ஆகும்னா, வாய் துர்நாற்றம் வந்து குறையும். ஸோ, இதனால வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க லெமன் வாட்டர வந்து எடுத்துக்கலாம். ஸோ, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் போயிரும். அது கூட சிறிதளவு உப்பு, கல் உப்பு வந்து சேர்த்துட்டு பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த லெமன் ஜூஸை எப்ப குடிக்கணுங்கிறத பார்த்துரலாம். இது குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் வந்து காலை உணவுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில எடுத்துக்கலாம்ங்க. ஆனா எல்லாருக்கும் அது வந்து சூட் ஆகாது. ஏன்னா சிலருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்த பொறுத்து நீங்க மாற்றி எடுத்துக்கிறங்க. ஸோ வெறும் வயிற்றில எடுத்தா எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான பாடியில நான் இருக்கேன் அப்படின்னா வெறும் வயிற்றில எடுங்க. இல்ல எனக்கு ஸ்டொமக்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்க காலை உணவுக்கு பிறகு எடுக்கலாம். இல்லைன்னா மதிய உணவுக்கு பிறகு எடுக்கலாம். இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகும் எடுக்கலாம். ஸோ வெயில் டைமா இருந்துச்சுன்னா வெயில் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க எடுக்கலாம். ஜூஸை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுக்கணுமா, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, அடுத்து வந்து பல் கூச்சம், இந்த பல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக எடுக்கணும். இது அப்படி இருந்தால் அவங்க ஸ்ட்ரா வச்சு நீங்கள் லெமன் ஜூஸை வந்து குடிக்கலாம். நார்மலாகவே எல்லாருமே வந்து ஸ்ட்ரா வச்சு லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது பல்களுடைய எனாமலை போய் அது சேதப்படுத்திடும். ஏன்னா அதில் சிட்ரிக் இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய பல்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தி லெமன் ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது மருந்தாக செயல்படும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அந்த பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பல் எனாமல் சேதமடையலாம், நெஞ்செரிச்சல் அதிகமாக வரலாம், வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம், சிலருக்கு வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படலாம். அதனால அளவாக எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு 1 டம்ளர் லெமன் ஜூஸ் குடித்தா போதும். ஹாஃப் லெமனை புழிஞ்சு நீங்கள் குடித்தாவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் குடிக்க வேண்டாம். நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸுங்கிறது மிகவுமே மலிவான, எளிமையாக கிடைக்கக்கூடிய சத்து நிறைந்த ஒரு இயற்கையான பானம். ஸோ நீங்கள் இனிமேல் உங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க. தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுக்கிறங்க. இல்லைன்னா வாரத்தில் அப்படின்னா 7 நாட்களில் 5 நாள் எடுத்துகிட்டு 2 நாள் கேப் விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் கேப் போட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.